வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து பிள்ளையார் சதுர்த்தி எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். விநாயகர் தான் எங்களோட செல்ல பிள்ளை. ஸோ அவரோட டேயில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ற ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, என்னோடய கார்டனுக்கு தான் போயிட்டுருக்கேன். கார்டனில் கொஞ்சம் வேலைகள் அம்மாவுக்கு இருந்தது. ஸோ அவங்க கூட போயிட்டு நம்மளும் வந்து அங்கே கொஞ்சம் பிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்றனால அங்கேயும் நான் கிளம்பிட்டேன். அங்கே நிறைய செடிகள் இருக்கனால அதில் போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கிளிக்ஸ், நிறையா ஷார்ட் அதெல்லாம் எடுத்தோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். நாளைக்கு மார்னிங் நாங்கள் எழுந்தோடனே வந்து பிள்ளையார்பட்டி கிளம்ப போகிறோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முந்தின நாள் தான் வந்து பிள்ளையார்பட்டி போயிருந்தோம். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குன்றனால நாங்கள் அன்றைக்கி போகலை. ஸோ நான் மார்னிங் எழுந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பிள்ளையார்பட்டிக்கு. இவங்க தான் என்னோட மம்மி. அவங்கள நான் சும்மா இருக்க விடாமல் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு அவங்க கூட டான்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக இந்த ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் தான் எங்கள் வீட்டில் வந்து லாஸ்ட்டு குட்டி. ஸோ அதனால் துருன்னு ஏதாவது நான் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் வம்பிழுத்துட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன், டான்ஸ் பண்ணிவிட்டு. அன்றைக்கும் அதே மாதிரி தான் எல்லாரையும் வம்பிழுத்துட்டு டான்ஸ் பண்ணிகிட்டே வந்து ஜாலியாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் பிள்ளையார்பட்டி பக்கத்தில் வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். நிறைய கடைகள், நிறைய பிள்ளையாரப்பாவோட ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். நான் வந்து எனக்கு எப்போவுமே நான் பிள்ளையார்பட்டி போனால் அங்கே கயிறு வாங்கி பிள்ளையாருக்கு மேலே வச்சு நான் அதை வந்து கட்டிப்பேன். அது எனக்கு ரொம்ப இஷ்டம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் நான் வந்து கயிறுகள் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு எங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே எங்கள் அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு அவரோட ஃபேவரட் அருகம்புல் அதை வாங்காமல் இருப்போமா, ஸோ அதையும் வாங்கியாச்சு. இந்த கயரில் தான் வந்து தேரை வந்து இழுப்பாங்க. அது ரொம்ப பெருசாக ரொம்ப கடினமாக அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் போயிருந்தது வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு முந்தின நாள் தான் போயிருந்தோம். ஆனாலுமே அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ரொம்பவே இயர்லியராக கிளம்புனாலும் அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து இன்னமும் டிலே பண்ண வேண்டாம், நம்ம போய் வேகமாக விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக விநாயகரை வந்து பார்க்க போயாச்சு. எனக்கு விநாயகர்னால் ரொம்ப ரொம்ப இஷ்டம். எப்போவுமே பிள்ளையார்பட்டிக்கு போகும்போது நான் வந்து பயங்கர ஜாலியாக இருப்பேன். ஏன்னா வந்து நான் பிள்ளையாரை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருப்பேன். உள்ளே போகும்போதே காலெல்லாம் நல்லா கழுவிட்டு பிள்ளையார்பாவை பார்க்க போயாச்சு. உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே, இதே மாதிரி தான் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும், உள்ளே போகிற இடம் எல்லாமே இருக்கும். இதுதான் கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் நம்ம வந்து கோயிலுக்கு உள்ளே போகணும். ஆக்சுவலி அந்த பின் சைடும் ஒன்று இருக்கும், அது வழியாகவும் உள்ளே போகலாம். நாங்கள் எப்போவுமே இந்த சைடு தான் வந்து உள்ளே போவோம். நாங்கள் உள்ளே போகும்போதே தேர் இழுக்கிறதுக்காக அந்த தேர் எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஈவினிங் இந்த தேர் தான் வந்து இழுக்க போகிறாங்களாம். நல்லபடியாக ப்ரேயர் எல்லாமே முடிச்சுட்டு அவர் மேலே வச்ச கயிறு எடுத்து நான் வந்து கையில் கட்டிட்டு நெக்ஸ்ட் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போவுமே நாங்கள் காரைக்குடிக்கு வரும்போது 3 கோவிலுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக போவோம். என்னென்ன கோவில் அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இவங்க தான் என்னோட அம்மா அப்பா. 2 பேருமே வந்து ஜாலியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோவில் போகிறது தான் ரொம்ப இஷ்டம். எப்போவுமே 2 பேரும் கோவிலுக்கு வந்தாலே ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு பூ வாங்கியிருந்தாங்க. அந்த பூ வாங்குகிற பாட்டி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. அவங்களே எனக்கு வச்சு விடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா சரி ஓகே பாட்டி, நீங்களே வச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு என்னை பார்க்கும்போது அவங்களோட பேத்தியை பார்த்த ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாட்டி தான் நான் தான் வச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த பாட்டி வச்சு விட்டாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி.
நெக்ஸ்ட்டு குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் எப்போவுமே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் போன டைம் அப்போ நடை சாத்தியிருந்தது. எங்களுக்கு தெரியும் இந்த டைமில் நடை சாத்திருக்கோம் அப்படின்னு. நாங்கள் வந்து ஓகே தேங்காய் மட்டும் உடச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போவுமே அங்கே போனால் நாங்கள் வந்து அந்த சுப்புலட்சுமியை வந்து பார்க்காம போகவே மாட்டோம். அம்மாக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆச்சாப்பா? இங்கே தான் அம்மாவான பொக்கிஷம் உங்களுக்கு கிடைச்சாங்களாப்பா? என்னோட சிஸ்டர் அன்னைக்கு சாரீலாம் கட்டி ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் கோவிலுக்கு போகலாம். போகிற வழியிலே இந்த மாதிரி நிறையா வீடுகள் இருக்கும். காரைக்குடியில் முக்கால்வாசி இந்த பழைய வீடுகள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஏன்னா ஆர்கிடெக்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே நின்று நிறையா வந்து ஃபோட்டோஸ் அக்காக்கும் எனக்கும் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். எப்போவுமே பழைய வீடை பார்த்தா எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்க ஒரு விஷயம் இப்போ இருக்க வீடுகளில் இருக்குமான்னு தெரியாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி வீடுகள் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு காரைக்குடியில் இருக்க ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து இந்த கோவிலுக்கு இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வளர்ந்த இடம் தான் வந்து காரைக்குடி. ஸோ அங்கே நாங்கள் எப்போவுமே ஃபேமிலியோட இயர்லி ஒன்ஸ் இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணிடுவோம். அங்கே போனாலே ஒரு மாதிரி மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் இவ்வளோ ஜாலியாக இருக்கேன்றதை பாருங்களேன் நீங்களே. ஏன்னா விநாயகர்னால் எனக்கு அவ்வளோ இஷ்டம். அங்கே ரொம்ப அழகாக இருந்தார். கூட இருக்க மாதிரி இருக்குது இந்த கயிறு கட்டினதுலேருந்து. ஹாப்பி. ஒரு வழியாக 3 கோவிலுக்கும் போய் விசிட் பண்ணி முடிச்சாச்சு. பயங்கர ஹீட்டாக இருந்தனால இளநீ குடிச்சிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அம்மா போகிற வழியிலே தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள வம்பிழுத்துட்டு இருந்தேன். காரைக்குடியிலேருந்து ரிட்டன் ஆகிற இடம் ஃபுல்லாக ஆரஸ்வதி மரம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆரஸ்வதி தைலம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அந்த தைலம் தயாரிக்கிறது வந்து அந்த மரத்தில் தான் வந்து தயாரிப்பாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக நாங்கள் வந்து வீட்டுக்கு சேர்ந்துட்டோம். வந்தோடனே எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. நான் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நெக்ஸ்ட் டே வந்து எழுந்து பார்க்கும்போது எங்கள் அம்மா எல்லா வேலைகளும் முடிச்சு வச்சுருந்தாங்க. விநாயகர் பாட்டெல்லாம் எங்கள் வீட்டில் ஓடிட்டு இருந்தது. எல்லா இடமும் பக்தி பரவசமாக இருந்துச்சு. சாமிக்கெலாம் படையல் போட்டுட்டு கொலக்கட்டை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ கிருஷ்ணருக்கும் சேர்த்து நாங்கள் வந்து எப்போவுமே படைச்சிருவோம். இவர் தான் எங்கள் வீட்டு குட்டி பிள்ளையார். இவருக்கு நாங்கள் வந்து ப்ரேயர்லாம் பண்ணி கோலம்லாம் நானும் என் சிஸ்டரும் சேர்த்து தான் போட்டோம். ஸோ கொஞ்சம் காமெடியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் அப்பா தான் எப்போவுமே ப்ரேயர் வந்து முடிச்சு வைப்பாங்க. நல்லபடியாக ப்ரேயர் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து கொலக்கட்டையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய விளாக் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.